Hi students, 12th standard business maths unit number 10 செயல்முறை ஆராய்ச்சி ஆபரேஷன் ரிசர்ச் இதர கணக்குகள் question number 7 ஒரு நபர் பங்கு பத்திரங்கள் மற்றும் கடன் பத்திரங்கள் ஆகிய மாற்று முதலீடு திட்டங்களில் ஏதேனும் ஒன்றில் முதலீடு செய்ய விரும்புகிறார். மூன்று சாத்தியமான பொருளாதார நிலைமைகளில் அடிப்படையில் பணம் செலுத்தும் அணி பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வரும் அளவுகோல்களை பயன்படுத்தி சிறந்த முதலீடு திட்டத்தை தீர்மானிக்க. முதலாவது சிறுமத்தில் பெருமம், இரண்டாவது பெருமத்தில் சிறுமம். A person wants to invest in one of three alternative investment plans: stock, bonds and debentures. It is assumed that the person wishes to invest all of the funds in a plan. The payoff matrix based on three potential economic conditions is given in the following table. Determine the best investment plan using each of the following criteria. First one maximum and second one minimax. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் 3 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், அதாவது பங்குகள். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ், அதாவது பத்திரங்கள். தேர்ட் ஒன் டிபெஞ்சர்ஸ், அதாவது கடன் பத்திரங்கள். ஸோ இந்த 3 பிளான்ஸ்ல ஏதாவது ஒரு பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அதாவது பொருளாதார நிலைமைகள் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி அவர் எந்த பிளானை சூஸ் பண்ணால் அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அதாவது எந்த பிளானில் அவர் இன்வெஸ்ட் பண்ணால் அவருக்கு அதிக க்ரோத் கிடைக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின்லேயே மெத்தட்ஸை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெத்தட், அதாவது சிறுமத்தில் பெருமம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மினிமேக்ஸ் மெத்தட், அதாவது பெருமத்தில் சிறுமம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி அவர் எந்த பிளானை சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதோடைய சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் சிறுமத்தில் பெருமம், மேக்ஸிமம் மெத்தட். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த டேபிளேஷனை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிறுமத்தில் பெருமம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு ரோல் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல மினிமம் அப்படின்னு சூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல பார்த்தீங்கன்னா 10,000, 7,000, 3,000 கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேல்யூஸில் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3,000 தான். ஸோ இங்கே 3,000 சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா 8,000, 6,000, 1,000 கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேல்யூஸில் மினிமம் வேல்யூ 1,000. ஸோ இங்கே வந்து 1,000 அப்படின்னு கொடுத்துடலாம். அதே போல் இந்த தேர்ட் ரோல 6,000, 6,000, 6,000 எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ 6,000 நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிறுமத்தில் பெருமம் அப்படின்னா முதல்ல சிறிய மதிப்புகளை இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அதாவது மினிமம் வேல்யூஸ் நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ சூஸ் பண்ண இந்த மினிமம் வேல்யூல எது மேக்ஸிமமோ அதை தான் வந்து சிறுமத்தில் பெருமம், மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். therefore maximum of 3,000, 1,000 and 6,000 இந்த 3 வேல்யூஸ்ல மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,000 இஸ் ஈக்குவல் டு 6,000. இப்போ 6,000க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ், அதாவது கடன் பத்திரங்கள். therefore according to the maximum criteria the best choose is debentures, அதாவது சிறுமத்தில் பெரும் இந்த விதிமுறையை பொறுத்த வரைக்கும் சிறந்த திட்டம் அப்படின்றது கடன் பத்திரங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிறுமத்தில் பெருமம் மேக்ஸிமம் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பெஸ்ட் சூஸை இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிபெஞ்சர்ஸ், கடன் பத்திரங்கள் தான் நமக்கு சிறந்த திட்டம் அப்படின்னு இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பெருமத்தில் சிறுமம் மெத்தடை யூஸ் பண்ணணும், அதாவது மினிமேக்ஸ் ரூலை அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் பெருமத்தில் சிறுமம், மினிமேக்ஸ் மெத்தட். ஸோ மினிமேக்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ரோல் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ இந்த 10,000 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செகண்ட் ரோல மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8,000. ஸோ இந்த 8,000 சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த தேர்ட் ரோல மேக்ஸிமம் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த 6,000 அப்படியே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூஸ் பண்ண இந்த மேக்ஸிமம் வேல்யூஸில் எது மினிமம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் பெருமத்தில் சிறுமம், மினிமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். therefore minimum of maximum values, minimum of 10,000,
8,000, 6,000. இப்போ இந்த 3 வேல்யூஸில் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுலேயும் 6,000 தான், which is equal to 6,000. இப்போ இந்த லாஸ்ட் காலமில் 6,000க்கு நேராக இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் பிளான் என்ன, அதாவது ஆல்டர்னேட் என்னன்னு பார்த்தோம்னா டிபெஞ்சர்ஸ், அதாவது கடன் பத்திரங்கள். அப்போது பெருமத்தில் சிரமம் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும், அதாவது மினிமேக்ஸோட பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட் பிளான், பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னா அதுவும் டிபெஞ்சர்ஸ் தான், அதாவது கடன் பத்திரங்கள் தான். Therefore, according to the Minimax criteria, the best choice is debentures. அதாவது பெருமத்தில் சிரமம் எனும் முறையை பொறுத்து நமக்கு சிறந்த தீர்வு, அதாவது சிறந்த திட்டம் எது அப்படின்னா கடன் பத்திரங்கள். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது மினிமேக்ஸ் ரூல் அப்ளை பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் ரூல் அப்ளை பண்ணாலும் சரி, அந்த பர்சனுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எது அப்படின்னா கடன் பத்திரங்கள், அதாவது டிபெஞ்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவருக்கான பெஸ்ட் சாய்ஸ். திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல்.